முறைகேடு புகார் வருவதால் மணல் குவாரி பணிகளை கவனிக்க தனித்துறையை உருவாக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்துள்ள நிலையில் தண்டனை நாளை அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. மதுரை விமான நிலையம் வந்தடைந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் கஞ்சாவுடன் மனு கொடுக்க வந்த பாஜக பிரமுகரால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குஜராத் கடல் பகுதியில் இன்று 173 கிலோ போதைப் பொருட்களை இந்திய கடலோர காவல்படை மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு பறிமுதல் செய்தது. போதைப் பொருள் கடத்த பயன்படுத்திய இந்திய மீன்பிடி படகில் இருந்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். டெல்லி மாநில மதுபான கொள்கை தொடர்பான பண மோசடி வழக்கில் டெல்லி மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது அவர் திகார் ஜெயிலில் அடைக்கப்பட்டு உள்ளார். உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் இது தொடர்பாக விசாரணை நீதிமன்றத்தை ஏன் அணுகவில்லை என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. கூட்டணி ஆட்சி அமைத்தால் ஓராண்டுக்கு ஸ்டாலின் பிரதமராக இருப்பார். அதேபோல் மம்தா, சரத்பவாரும் தலா ஓராண்டுக்கு பிரதமராக இருப்பார்கள். ஏதேனும் ஒரு ஆண்டு மிச்சமிருந்தால் ராகுல் பிரதமராவார் என அமித்ஷா விமர்சனம் செய்துள்ளார். தேவகவுடா பேரன் பிரஜ்வால் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்கள் வெளியாகி கர்நாடகாவை அதிர வைத்துள்ளது. பெண்களுடன் பிரஜ்வால் ரேவண்ணா உல்லாசமாக இருப்பது போன்ற ஆபாச வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நூற்றுக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையை சீரழித்த மோடி ஆதரித்த வேட்பாளரின் குற்றங்களை கேட்கும் போதே நெஞ்சும் நடுங்குகிறது. இந்த கொடூரத்திற்காவது பிரதமர் மோடி வாய் திறப்பாரா என பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். தெற்கு கென்யாவில் அணை உடைந்து 40 பேர் பலியானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். T20 கிரிக்கெட் எப்போதுமே பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமான போட்டி. தற்போது நடைபெற்று வரும் IPL தொடரில் அது புதிய லெவலை எட்டியுள்ளது என கமின்ஸ் தெரிவித்துள்ளார்.